ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஜே கேக் ஹவுஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எக்லெஸ் ப்ரௌனி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பவாஸ் கிரியேட்டிவ்ன்ற ஒரு பேஜ்லேருந்து ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா வந்து நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் வீடியோஸ் தான் போடலான்னு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மைதா வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நாகா மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து கொக்கோ பவுடரையும் நம்ம வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து டார்க் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, லைட் கொக்கோ பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு லைட் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொக்கோ பவுடர் சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து பேக்கிங் பவுடரும் சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிரிங்கிள் டாப் வந்து கிடைக்கும். அதனால டார்க் காம்பவுண்டே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. இப்போ ஹாட் வாட்டர் வச்சு இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிடலாம். அது மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து கர்டி வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கர்டு வந்து நம்ம எப்பயுமே கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுவோம். புளிச்சதா எடுத்துடக்கூடாது. புளிச்ச கர்டு எடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் கூட வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர் சேர்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே சுகர் வந்து நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரௌனிக்கு வந்து பவுடர் பண்ண சுகரே யூஸ் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு வந்து சீக்கிரம் கரையும். பவுடர் பண்ணாத சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரையிறதுக்கே டைம் ஆகும். இப்போ வந்து நல்லா நமக்கு வந்து சுகர் வந்து மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. சுகர் கரையலைன்னா நமக்கு வந்து கிரிங்கிள் டாப் கிடைக்காது. இப்போ வந்து இது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு சாக்லேட்டும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி கிடைக்கணும் சாக்லேட்டும் பட்டரும். பாருங்க இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர்லாம், அதெல்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மெத்தட்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஓடிஜியை வந்து 180 டிகிரிக்கு வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து அந்த சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே வந்து பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணணும், எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கேக் வந்து ஹார்ட் ஆகிரும். அதனால தான் நம்ம எப்பயுமே சாக்லேட் வந்து சீக்கிரமாகவே நமக்கு ஓவர் மிக்ஸ் ஆகிரும். அதனால நம்ம பார்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக. வந்து ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போட்டு ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, நல்லா ஹார்டாக ஆகிரும்.
கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்லெஸ் ப்ரௌனி செய்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் பயப்படாமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் சூப்பராக கிரிங்கிள் டாப்போட எக்லெஸ் ப்ரௌனி வந்து கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்கொயர் டின்ல வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் வந்து அதில் கோட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் வந்து டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கிடைக்கும். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓடிஜியில் 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் ஆகி கிடச்சிருச்சு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பீஸ் போட்டு முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு கிரிங்கிள் டாப்போட சூப்பரான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கேஷ்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.